டெல்லி, மும்பை போன்ற நகரங்களிலே 40 மாடி 50 மாடி அளவிற்கு கட்டிடங்களை கட்டி இடம் இல்லாத காரணத்தால் அரசு வீட்டு வசதி வாரியத்தின் மூலம் வீடுகளை கட்டி தருகிறது. அதே போல் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தனியார்கள் 60 மாடி 50 மாடி எல்லாம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நமக்கும் இப்படிப்பட்ட சென்னை போன்ற கோயம்புத்தூர் போன்ற நகரங்களெல்லாம் இட நெருக்கடி இருக்கின்ற காரணத்தினால் அங்கேயும் 60 மாடி 40 மாடி அங்கே இருக்கிற இடத்திலே கட்டி அதை விற்பதற்கு அரசு முன் வருமா? இன்றைக்கு புதிய 3D நுட்பத்திலே வேலைகள் வேகமாக நடைபெறுகிற அளவுக்கு புதிய அந்த டெக்னாலஜியை கொண்டு வர முடியுமா? ப்ரீ காஸ்டிங் மூலம் அந்த வீடு கட்டுகின்ற பணிகளை விரைவுபடுத்துவதற்கு வாய்ப்பாக இருக்கும். அப்படி ப்ரீ காஸ்டிங் கொண்டு வீடுகள் கட்டித்தரப்படுமா என்பதையும், வீடுகள் விற்காத இடங்களில் இருக்கின்ற அந்த வீடுகளை இடித்துவிட்டு அதில் இப்படிப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி அதை மக்களுக்கு வழங்குவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்குமா? ஏனென்றால் வீட்டு வசதி வாரியம் வீடுகள் கட்டினால்தான் வெளி மார்க்கெட்டில் வீடுகள் விலை குறைவாக இருக்கும். வீட்டு வசதி வாரிய வீடுகள் கட்டாவிட்டால் வெளி மார்க்கெட்டில் வீடுகள் விலை உயர்ந்து விடுகிறது. ஆகவே அதை உணர்ந்து நம்முடைய அரசு இப்படி வீட்டு வசதி வாரியத்தின் மூலம் ஏழை எளிய மக்களுக்காக வீடுகளை கட்டித்தர நடவடிக்கை எடுக்கும். மாண்புமிகு அமைச்சர், பேரவைத் தலைவர் அவர்களே, வீட்டு வசதி வாரியத்திற்கு இடம் இருக்கிற இடத்திலெல்லாம் முடிந்தவரை அந்த எஃப்எஸ்ஐ எவ்வளவு கூடுதலாக பயன்படுத்த முடியுமோ அவ்வளவு கூடுதலாக பயன்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அவருக்கு நிச்சயமாக முழுமையாக தெரிந்த ஒரு துறை. இதில் அந்த ரோடனுடைய அகலம் அதை பொறுத்து எவ்வளோ எஃப்எஸ்ஐ வாங்க முடியும், எவ்வளவு மாடிகள் போக முடியும். சப்போஸ் ஏர்போர்ட் இருந்தால் ஏர்போர்ட் அத்தாரிட்டி என்ன அளவு பண்ணுறாங்க, இந்த மாதிரி பலவிதமான கட்டுப்பாடுகள் அதில் இருக்கிறது. அந்த அடிப்படையில் வைத்துத்தான் அந்த நடவடிக்கை எடுக்கிறோம். ஆனால் நிச்சயமாக அவர் சொன்ன அத்துணை கருத்துக்களும் மனதில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.